முன்ன டிக்டாக் போட்டு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணி அதையும் மூடிட்டாங்க. இந்த யூடியூப் வந்ததுலேருந்து நிறைய பேர் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. நானும் பிறந்திருக்கேன். அதை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. பட் இப்போ இருக்கும்போது இந்தியாவிலையும் சரி, வெளிநாட்டிலேருந்தும் சரி, நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாமெல்லாம் எத்தனை வருஷம் அந்த உலகத்தில் வாழ போகிறோம், எத்தனை வருஷம் எப்போ போக போகிறோம், இப்போ வந்துட்டோம், நம்ம எப்போ போக போகிறோம் நமக்குலாம் தெரியாது. இருக்கும் வரை எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். நான் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பைக்கில் போகும்போது வயசானவங்க கூட்டிகிட்டு போவேன். அப்புறம் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறேன். கண்டிப்பாக அவங்க அப்படியா? சொல்லுங்க, 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 சொல்லுங்க. நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான். ஒரு 12 பேருக்கு நான் பிளட் தானம் பண்ணியிருக்கேன். எல்லாம் காசு வேணுமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். இன்னைய வரைக்கும் ஒரு முஸ்லீம் மாமா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, "தம்பி நல்லா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேன். உங்களால தான் நான் பொழச்சேன்னு" சொல்லுவாங்க. அது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மத்தபடி ஹாஸ்பிட்டல் வரவங்களுக்கு ஏதாவது காசு தேவைப்பட்டா, ஏதாவது காசு குடுப்பேன். சொல்லுவாங்க இந்த மாரி எக்ஸ்ரே எழுதி குடுத்துருக்காங்க பாருங்க தம்பி சொல்லுவாங்க. காசே இல்ல. எல்லாம் வில்லேஜ் தானேங்களே. அப்ப நான் ரூ. 200 குடுத்து, ரூ. 300 குடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். சொல்லக்கூடாது. இந்த கையில குடுக்குது, இந்த கையில சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாரி நான் நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பண்ணுவேன்.